3 பேரிடம் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அவர்கள் செய்த தர்மத்தை சொல்லி காட்டியவர்கள், தரையில் படுமாறு கைலி வேட்டி கட்டியவர்கள், பொய் சத்தியம் கூறி தன் சரக்கை விற்பனை செய்தவர்கள் ஆகியோர் ஆவார்கள் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். இன்னொரு ஹதீஸில், குடிகாரன், பெற்றோரை துன்புறுத்துபவன், செய்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன், இவர்கள் 3 பேரும் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் நசாஇ. இதனால்தான் சொல்லி காட்டுவதன் மூலம் புண்படுத்துவதன் மூலமும் உங்கள் தர்மங்களை அழித்து விடாதீர்கள் என அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நோக்கமாக கொள்ளாமல் புகழுக்காகவும் விளம்பரத்திற்காகவும் செலவு செய்பவர்களுடைய தர்மங்கள் பயனற்றுவிடும் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். வசனம் 264 சூரத்துல் பக்கரா. இதற்கு உதாரணமாக ஒரு வழுக்கை பாறை, அதன் மீது மண் படிந்துள்ளது. இதை காண்பவர்கள் இது பயிரிடுவதற்கேற்ற விளைநிலம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் மழை பொழிந்து பாறையை மூடி மண்ணை அடித்து சென்ற பிறகு அது விளைநிலம் அல்ல, ஒரு வெறுமையான பாறை என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். இதைப்போல உலகத்தில் வாரி வாரி வழங்கும் வள்ளல்கள் சிலரை மறு உலகத்தில் மகத்தான பேறுகளை பெறக்கூடியவர்கள் என மக்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் மறுமையில் நடைபெறும் விசாரணைக்கு பிறகு இவர்களுக்கு அங்கே எந்த புண்ணியமும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். செய்த தர்மத்தை சொல்லி காட்டியதால், தர்மம் வாங்கியவரை புண்படுத்தியதனால், அவருடைய பெயர், புகழ், விளம்பரம் ஆகிய குறுகிய நோக்கங்களுக்காக செலவு செய்ததினால் இவர்களுக்கு அங்கே எந்த பலனும் கிடைக்காது என்று அல்லாஹ் தீர்ப்பு கூறியிருக்கின்றான். ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அவர் மனதை புண்படுத்துவதை விட தர்மம் செய்யாமல் இருப்பதே மேல். ஏனென்றால் உபரியான தர்மம் செய்யாமல் இருப்பது குற்றமாகாது. ஆனால் தர்மம் செய்துவிட்டு புண்படுத்தும் வேலையை கூடவே செய்தால் தர்மத்திற்கு கிடைக்க வேண்டிய பிரதிபலனும் போய்விட்டு பாவமும் சேர்ந்து கொள்ளும். இதனாலேயே இன்மொழியும் மன்னிப்பும் துன்பம் தொடர்கின்ற அறத்தை விட மிக மேலானது என்று அல்லாஹ் தஆலா 263வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். இதை பற்றி விபரமாக தெரிந்து கொள்ள சூரத்துல் பக்கராவின் தஃப்சீரை பார்த்து பலனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.